சரியா? நீங்க எழுதுறது நிறுத்திடுங்க, யாரும் எழுதாதீங்க. ஜஸ்ட் லிசன் அண்ட் கேப்சர் த கண்டென்ட். இது நீங்க எழுதி வச்சுக்க வேண்டியது தேவையில்லை, எழுத வேணாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட எழுதியும் இருக்குது, பிரிண்டாவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்ப நீங்க மைண்டுக்குள்ளால இதை கொண்டு போனா போதுமானது. சரியா? இப்ப நம்மள வெளியில தள்ளும். நம்ம லாகின் அகைன் கொடுத்துட்டு இதுல MCQ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து வர கவனிப்பீங்களா? which is a sequence in which computer operates. இதுதான் முதல் கேள்வியே. கம்ப்யூட்டர் வந்து முதல்ல இன்புட் வாங்கும், அப்புறம் ப்ராசஸ் பண்ணும், அப்புறம் அவுட்புட் கொடுக்கும். இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், IPO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், IPO, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். சரியா? IPO, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். சரி, அடுத்தது which is the first general purpose programmable electronic computer. எது முதல் கம்ப்யூட்டர் கேட்டீங்கன்னா ENIAC அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். ENIAC வந்து எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். பிளாக் பென் பசங்க வச்சிருப்பாங்க. சரி, அப்போ கவனிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டருக்கு என்ன பேர் சொல்லுங்க? ENIAC. சரியா? ENIAC. சரியா? எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர், ENIAC. அடுத்தது what type of device is a computer? Electronic device. Electronic device. Computer வந்து electronic device. சரியா? அடுத்தது which is who is considered father of computer? யாரு? As Charles Babbage. Charles Babbage. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் சார்ல்ஸ் டார்வின் ஒரு ஆள் இருப்பாரு இதுல, ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் தியரி இல்ல, அந்த ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் யாரு? சார்ல்ஸ் டார்வின் கிடையாது, பாப்பேஜ். சார்ல்ஸ் பாப்பேஜ். அடுத்தது who invented analytical engine? வேற யாரும் இல்ல. ஆமா, இந்த தப்பையும் அவரே தான் செஞ்சாரு, சார்ல்ஸ் பாப்பேஜ். சரியா? அடுத்தது what is the main electronic component of first generation computer? First generation வந்து vacuum tube. Vacuum tube. சரியா? அதுக்கு அடுத்தது செகண்ட் ஜெனரேஷன் வந்து டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜெனரேஷன்ல வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட், ஃபோர்த் ஜெனரேஷன்ல லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட். சரியா? VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஃபோர்த் ஜெனரேஷன்ல நம்ம இருக்கோம், ஃபிஃப்த் ஜெனரேஷனுக்கு போறோம். அந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன்ல என்ன இருக்கும்னு சொல்றாங்க? உண்மை இருக்காது, பொய் தான் இருக்கும். ஏன்னா AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா என்ன அர்த்தம்? இன்டெலிஜென்ஸ்னால என்னது? ஸ்மார்ட்டா பொய் சொல்ல தெரிஞ்சா அது இன்டெலிஜென்ஸ். அதுதான் டெஃபினிஷன். அலன் டியூரிங் கொடுத்த டெஃபினிஷன் கேட்டீங்கன்னா, ஒரு ரூம்ல இருந்து ரெண்டு பேர், ஒரு மனுஷனும் ஒரு கம்ப்யூட்டரும் நமக்கு ரிப்ளை கொடுக்குது. எது மனுஷன் எது கம்ப்யூட்டர் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா அது நார்மல் கம்ப்யூட்டர். எது மனுஷன் எது கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது போய் பேசுதுன்னா அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர். பொய் சொல்ல தெரியாது கம்ப்யூட்டர் தான் இப்போ வரைக்கும் நம்ம சொல்றோம். அது பொய் சொல்ல தெரிஞ்சிட்டுன்னா ஃபிஃப்த் ஜெனரேஷன் வந்துடும். சரியா? சரி, அடுத்தது how does parallel port transfer a byte? 8 bits at a time. 8 பிட் ஓடும் அது வழியா அப்படி சொல்றாங்க. 8 bits at a time. வெரி குட், வெரி குட். 8 பிட் ஒரு பைட். சரியா? 8 பிட் ஒரு சமயத்துல போகும். which is the internal power supply unit of CPU? SMPS. full form இருக்காது, ஞாபகம் இருக்குதா? Switch mode power supply. Switch mode power supply. ரிப்பீட் பண்ணு. Switch mode power supply. அடுத்தது what is the purpose of expansion slot in motherboard? Expansion slot என்ன கேட்டீங்கன்னா, வீட்ல கொஞ்சம் இடம் விட்டுட்டு கட்டறோம்னு வச்சுக்கங்க, அப்புறமா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்காக. அதேதான் போர்டுலயும். போர்டுல வந்து நமக்கு இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி போக எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னா அதுக்காக to insert additional peripherals. காக. சரியா? அடுத்தது what is the purpose of memory unit in computer? மெமரினால என்னது? ஞாபகத்துல வச்சுக்கிறது, ஸ்டோரேஜ். ஓகேவா? டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக, ஸ்டோர்ஸ் டேட்டா. இதுல மெமரி யூனிட் சொன்னோம்னா RAM ஒரு மெமரி யூனிட், ஆனா அது பிரைமரி ஸ்டோரேஜ். அப்புறமா ஹார்ட் டிஸ்க், SSD, இதெல்லாம் ஸ்டோரேஜ் யூனிட்னா செகண்டரி ஸ்டோரேஜ் யூனிட். சரியா? அடுத்தது how many pins are there in SDR DIMM? DIMM னு சொன்னா dual input memory module. dual input memory module. இதுல வந்து 168
168. இதே சிம்னு ஒண்ணு இருக்கு, சிங்கிள் இன்புட் மெமரி மாடியூல். அதுல வந்து 30 something. But is how many pins are there in sim? இதுல வந்து ஒரு 30 30 72 30 70 30 ல இருந்து 72 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. டிம்ல 168, சிம்ல வந்து 30 to 72. குறைவானது சிம்ல இருக்கும். ஆனா அதுலயும் 30 ல இருந்து 72 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செட்லயும் பாத்தீங்கன்னா லோயஸ்ட் வேல்யூ எது பாருங்க, 30 ல இருந்து 72 தான். இதுல 42 52 62 ஸ்டார்ட் ஆகுது, 30 ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் லோயஸ்ட் வேல்யூ. அடுத்தது which one is an example of OS? இதுல எது OS கேக்குறாங்க? Windows தான் OS, மீதி எல்லாம் சாஃப்ட்வேர் பேக்கேஜ். சரி, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அடுத்தது which acts as an intermediate between user and computer? கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும் நடுவுல யார் இருக்கிறது? ஆப்பரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், மேக் இந்த மாதிரி சொல்லிட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் நம்மளுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவுல இருக்குது. ஹார்ட்வேருக்கும் யூசருக்கும் நடுவுல இருக்கிறது OS, ஆப்பரேட்டிங் சிஸ்டம். What is the function of OS? OS என்ன பண்ணும்? நிறைய வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், நம்ம RAM எந்தெந்த ப்ராசஸ்க்கு எவ்வளவு வேணும்னு அலோகேட் பண்றது, ஸ்டோரேஜ் ஹேண்டில் பண்றது, அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் டேட்டாவை அனுப்புறது, ஓவராலா கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது, ப்ராசஸ் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். சரியா? ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ரன் ஆகிற ப்ரோக்ராம்லாம் ஒழுங்கா ரன் ஆகுதா, அதுக்கு டைம் தரணும். ஓகேவா? அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு ப்ராசஸர் கிட்ட லோட் பண்ணி டைம் தரணும், அது வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்னா யார் யாருக்கு எவ்வளவு மெமரி வேணுமோ அதை அலோகேட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தேவையான வேலையை செஞ்சு கொடுக்கிறது மெமரி மேனேஜ்மெண்ட். சரியா? ஓகே. where does minimized application reside in Windows? எங்க போகும் மினிமைஸ் பண்ணா? டாஸ்க் பார். மை கம்ப்யூட்டர் போகாது, டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, டாஸ்க் பார்க்கு போகும். சரியா? மினிமைஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்றது ரைட்டா தப்பா? தப்பு. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்பவுமே சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றதா சேஃப். மினிமைஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ல வைக்காதீங்க எந்த ப்ரோக்ராமையும். வேலை முடிஞ்சா க்ளோஸ் பண்ணு. ஏன்னா நம்ம சேவ் பண்ணாமலே கூட மினிமைஸ் பண்ணிட்டு அது இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க, யாராவது வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? உங்க டேட்டா லாஸ் ஆயிடும். எந்த ப்ரோக்ராம் வேணாமோ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க, தேவையில்லாத ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிடுங்க. which tool in control panel is used to adjust your computer settings to control computer with voice command? பேசியே கம்ப்யூட்டருக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கணும்னு சொன்னாக்க என்ன பண்ணலாம் கேக்குறாங்க. accessibility அப்படின்னு பேரு. ஈஸ் ஆஃப் ஆக்சஸ். ஈஸ் ஆஃப் ஆக்சஸ்னாலும் accessibilityனாலும் ஒண்ணுதான். நாம இது எதுக்காக கேட்டீங்கன்னா, சில பேர் டைப் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, பேசியே கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம், பேசியே கமாண்ட் இஷ்யூ பண்ணலாம், அதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஈஸ் ஆஃப் ஆக்சஸ். அடுத்தது which control panel applet gives information about computer? கம்ப்யூட்டரோடைய about அது தெரிஞ்சுக்கணும்னா, கம்ப்யூட்டர்ல என்ன ப்ராசஸர், என்ன எவ்வளவு மெமரி, எவ்வளவு என்ன OS போட்டிருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்க போகணும்? சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்றது தான் நமக்கு கம்ப்யூட்டரோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது தான். சரியா? நம்ம அந்த கண்ட்ரோல் பேனல்ல சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள போனா நம்ம என்ன ப்ராசஸர் வச்சிருக்கிறோம், எத்தனை கோர் இருக்குது, ஒவ்வொரு கோருக்கும் எவ்வளவு ஸ்பீடு, அப்புறமா RAM எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குது, அப்புறம் எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம், எந்த வெர்ஷன், அது எல்லாம் அதுல கரெக்டா மென்ஷன் பண்ணி. அடுத்தது what is the extension of applet files in control panel? கண்ட்ரோல் பேனல் appletக்கு CPL அப்படின்னு பேரு. CPL for control panel. C கண்ட்ரோலுக்காக, பேனலோட ஆரம்பம் முடிவு ரெண்டு எழுத்து CPL சொல்றாங்க. .cpl ன்றது கரெக்ட். .cpl. சரியா? ஓகே. அடுத்தது 20வது கேள்வி. which shortcut key is used to copy and paste a file or folder? Control C, Control V. காப்பி பண்ண Control C, பேஸ்ட் பண்ண Control V. இதுல எந்த ஆப்ஷன் சரியா இருக்குது? Control C, Control V சரியா இருக்குது. நம்ம அது ஷட் டவுன் ஆனாலும் நம்ம கவலை இல்லை, நம்மளோட கிளாஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே. 50 மதியம் 30ன்னு சொன்னனே, கவனிக்கலையா? நல்லா கவனிக்கிற மாதிரி கிளாஸ். காலையில 20, மதியம் 30. நீங்க இப்ப போய் பிராக்டிக்கல் ஆரம்பிச்சிடுங்க.